ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெல் இன்ஸ்பைரான் மாடலோட பேட்ரி ஹெல்த்து எப்படி செக் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெல் சிம்பிள் வரும்போது நம்ம F2 ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? F2 ப்ரெஸ் பண்ணோடனே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இன்ஸ்பைரான் 3501 மாடல், பயாஸ் வெர்ஷன், சர்வீஸ் டேகு, மேனுஃபேக்சர் டேட்டு, ப்ளஸ் நம்ம என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அதோட டீட்டெயிலு, எல்லா டீட்டெயிலுமே அதில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஓவர் ரீடில் வந்துடும். ரெண்டாவது பேட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை பாருங்கள். பேட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, பேட்டரியோட ஆப்ஷனில் ப்ரைமரியாக ஏசி அடாப்டர் 65 வாட் இருக்குது. பேட்ரி லெவல் சார்ஜ் 27% சார்ஜ் இருக்குது. பேட்ரி ஸ்டேட்டஸ் இப்போ நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் சார்ஜிங் காட்டுது. இதோட ஹெல்த் இதுதாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி. நீங்கள் இதுக்கு போய் சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்னு மஸ்ட்டு கிடையாது. ஹெல்த்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேட்ரி பேக்கப் நிற்கிது. உங்களுக்கு இந்த இடத்துல பேட்ரி பேக்கப் இல்லை, சரியாக நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எக்ஸலண்ட்டு அந்த ரிமார்க் வர்றதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எரர்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பேட்ரி நாட் குட்டுன்னு வரும். அப்படி இல்லைன்னா இதனோட ஹெல்த்தோட பர்சன்டேஜ் காமிக்கும். 20% இருக்குது, 50% அந்த மாதிரின்னு காமிக்கும். இப்படியும் நம்ம பேட்ரி பேக்கப்பை டெல்லில் ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர், என்ன ப்ராசஸரு, i3 10th ஜென்ரேஷன் ப்ராசஸரு, என்ன கோர் இருக்குது, எத்தனை கோர் இருக்குது, அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பயாஸில் வந்துடும். தெரியுங்களா? நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒன்றா ஒரு டீட்டெயிலாக மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம பேட்டரியோட ஹெல்த்து செக் பண்ணுற ஒரு ஈஸியான டெக்னிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.